இந்த நாளின் ஆவிக்குரிய முத்து என்ன அப்படின்னா, தொடக்கம் பகுதி 8. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 5வது வசனம், தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதல் நாள் ஆயிற்று. வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? சிருஷ்டிப்பின் அனுபவத்திலிருந்து ஒரு ஆவிக்குரிய பாடத்தை நாம் இந்த நாளிலே படிக்கப் போகிறோம். முதல் நாளில் ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். எனவே நம்மளுடைய வாழ்க்கையிலும் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைகள் நாம் நிச்சயமாக வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். அநேக நேரங்களில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் வேதாகமம் வாசிப்பதற்கும் நாம் விடுமுறை விட்டு விடுகிறோம். அப்படி இராமல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்பட்டு இருக்க வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நாம் நிச்சயமாக வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். 2வது பாடம், வாசிக்கும் இந்த வேதாகமத்தின் வசனங்கள் மூலமாக நம்முடைய இருதயத்தில் இருக்கும் இருளாகிய பாவத்தை சுட்டி காட்ட வேண்டும் என்று நாம் தேவனிடம் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். வாரத்தில் முதல் நாளில் நாம் நிச்சயமாக வேதம் வாசிக்க வேண்டும். அந்த வசனங்கள் மூலமாக நம்முடைய பாவத்தை சுட்டி காட்ட வேண்டும் என்று தேவனிடம் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். இந்த 2 காரியங்களையும் நாம் நிச்சயமாக வாரத்தின் முதல் நாளில் நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தோம் என்றால் அந்த வாரத்திற்கு தேவையான ஆவிக்குரிய பலத்தை முதல் நாளில் இருந்து நாம் பெற தொடங்குவோம். 3வது பாடம், சாயங்காலமும் விடியற்காலமுமாகி. அதாவது வேதாகம் வாசிப்பதும் ஜெபிப்பதும் நம்மளுடைய வாரத்தில் முதல் நாளில் முதல் கடமையாகவும் அந்த நாளை முடிக்கும் கடைசி கடமையாகவும் நிச்சயமாக இருக்க வேண்டும். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 5வது வசனம் இவ்வாறு முடிகிறது, சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதல் நாள் ஆகிற்று. ஒரு முதல் நாள் நம்மளுக்கு ஆவிக்குரிய விதத்தில் முழுமையாக நிறைவேற வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் வேதம் வாசிப்பதையும் ஜெபிப்பதையும் வாரத்தின் முதல் நாளில் நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே ஒரு புதிய வாரத்தை தொடங்கும் நாம் நிச்சயமாக வேதம் வாசித்து ஜெபித்து ஆண்டவரோடு நெருக்கமான உறவோடு ஒரு வாரத்தை தொடங்குவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.